தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மேலமரத்தோணி பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மூதாதையர் கட்டிய சுந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இவ்விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, வைகோ, துரை வைகோ மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் காவல்கிணறு பகுதியில் உள்ள இஸ்ரோ வளாகத்தில் விகாஸ் என்ஜின் வெப்ப பரிசோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. 80 டன் எடையை மேல் நோக்கி உந்துவதற்கான இந்த வெப்ப பரிசோதனை 43 வினாடிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கரூரில் இருந்து பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்ட உடை கவனம் ஈர்த்துள்ளது. பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த உடையை நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பேசும்போது பிரதமர் அறிந்திருந்தார். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்ததால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குற்றால அருவிகளில் தற்பொழுது நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்தே காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கல்லூரி மாணவிகள் சென்ற வேனின் முன்பு வேகமாக சென்று கெத்து காட்டிய இளைஞர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். திருச்சுழி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் உடையசேர்வைக்காரன்பட்டியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லை. இந்நிலையில் உயிரிழந்த முதியவர் உடலை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர். பழனி அருகே விளைநிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோம்பைப்பட்டியில் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் இதுகுறித்து வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகனங்கள் சென்றன. காட்பாடி விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் சென்ற ரயில்கள் மெதுவாக சென்றன. சாலையில் செல்லும் வாகனங்களும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே சென்றன. கொடைக்கானலில் நன்னீர் ஏரிகளில் ஒன்றான கூக்கால் ஏரி மாசடைந்து காணப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆழமாகவும் பொலிவுடனும் காணப்பட்ட இந்த ஏரி தற்போது மாசடைந்துள்ளது. கூக்கால் ஏரியை உடனடியாக பராமரிக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தமிழ்நாடு மீனவர்களுக்கும் கர்நாடக மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கர்நாடக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சாவாளை மீன்களை பிடித்ததால் தகராறு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.